சொற்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன அனுபவங்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தனித்தமிழ் அறிஞர் திரு எஸ் ராஜாமணி அவர்கள். ஒரு தனித்தமிழ் அறிஞரா, தனித்தமிழ் அப்படிங்கிறது என்ன, அதற்கான பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, தமிழை சரியான உச்சரிக்கிறதுக்கான பயிற்சிகள் என்ன, ஒரு பள்ளி ஆசிரியரா, தலைமை ஆசிரியரா, தமிழ் பணி சார்ந்த பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அம்மா. ஒரு தனித்தமிழ் அறிஞரா எங்கள் நிகழ்ச்சிக்கு முதல்ல உங்களை வரவேற்கிறோம் சார். மகிழ்ச்சி. தனித்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு தனித்தமிழ் அப்படிங்கிறத நம்ம ஒரு வலியுறுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். தமிழ் அப்படின்னாலே தமிழோட பல மொழி கலப்பில் தான் இன்னைக்கு பேச்சு நடைமுறை வாழ்க்கையில் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தனித்தமிழ் அப்படிங்கிறது என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, இதற்கான பயிற்சிகள் ஏன் அவசியமாக இருக்குது, சரியான தமிழ் வார்த்தையை உச்சரிக்கவே இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினர் தெரியாமல் இருக்காங்க. அப்படி உச்சரிக்கிறது அவ்வளோ கடினமாக இல்லை, அதை எவ்வளோ தூரம் எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகளை நீங்கள் நிறைய கொடுத்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு ழகரமாகட்டும், ஒரு உச்சரிப்பாகட்டும், தனித்தமிழ் அப்படிங்கிற ஒரு இதுக்கும் எப்படி எளிமையாக நம்ம பயிற்சி கொடுக்கலாம், அழகான தமிழை எவ்வளோ சுலபமாக நம்மளால் பேச முடியும், இதற்கான எல்லா விஷயத்தையும் உங்களோட பயிற்சிகள் சார்ந்தும் எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். நன்றி. முதல்ல தமிழ் ஆர்வலரா, தனித்தமிழ் ஆர்வலரா, தனித்தமிழ் மேலே உங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு, அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கலாம் சார். சொல்லுங்கள் சார். சரி. ஒரு தமிழை பற்றி பேசுனாலே தமிழை பற்றி பாடிவிட்டு தான் பேசுறது ஒரு வழக்கு. அதன்படி ஒரு பாடல். அழகு தமிழே அமுத தமிழே, அழகு தமிழே அமுத தமிழே, அரிய தமிழே உயிரே தமிழே, அரிய தமிழே உயிரே தமிழே, அழகு தமிழே அமுத தமிழே. உலகில் முதல் தோன்றிய தமிழே, ஆ உலகில் முதல் தோன்றிய தமிழே, ஓங்கி தனித்தே உயர்ந்த தமிழே, ஓங்கி தனித்தே உயர்ந்த தமிழே, அழகு தமிழே அமுத தமிழே, அரிய தமிழே உயிரே தமிழே, அழகு தமிழே அமுத தமிழே. சங்க இலக்கியங்கள் தாங்கும் தமிழே, ஐவகை இலக்கணம் ஆக்கிய தமிழே, சங்க இலக்கியங்கள் தாங்கும் தமிழே, ஐவகை இலக்கணம் ஆக்கிய தமிழே, ஐம்பெரும் காப்பியங்கள் சுமக்கும் தமிழே, ஆ ஆ ஆ ஆ ஆ ஐம்பெரும் காப்பியங்கள் சுமக்கும் தமிழே, உலக பொதுமறை குறள் தந்த தமிழே, உலக பொதுமறை குறள் தந்த தமிழே, அழகு தமிழே அமுத தமிழே, அரிய தமிழே உயிரே தமிழே, அழகு தமிழே அமுத தமிழே. தமிழ் வாழ்க. ஒரு தமிழ் அறிஞரா, தனித்தமிழ் அறிஞரா, தமிழ் பாட்டோட நம்ம நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கோம். தமிழ் அப்படின்னு நம்ம பேசும்போதே இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள்லேருந்து அது பேசுகிறது ரொம்ப கடினமாக இருக்குது, சரியாக பேச முடியல அப்படின்னு பெற்றோர்கள் முதல் கொண்டு சொல்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அவ்வளோ தூரம் ஒரு கடினமான விஷயமா, அதுலேயும் இந்த ழகரம் லாலாம் வரும்போது ரொம்ப சிரமப்படுற ஒரு சூழலில் தான் இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க. அது ஏன் சார் அவ்வளோ கடினமாக இன்றைக்கி இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க? அது அப்படியெல்லாம் இல்லை, அதை சுலபமாக உச்சரிக்க முடியும் அப்படின்னா அதற்கான பயிற்சி என்னன்னு நம்ம முதல்ல பேசலாம். சரி ஆமாம். இப்போ தமிழ் என்ற ஒரு அருமையான ஒரு சொல்லை அதிகமான மாணவர்களாக இருக்கட்டும்,
நான் ஒரு ஆசிரியன் என்றாலும் இன்று நான் கண்ணால் காண்பது ஆசிரியர் பெருமக்களில் பலர் கூட தமிழ் என்றும் தமிழ் என்றும் அதை பிழையாக உச்சரிப்பதை காண்கின்றோம். இது ஒரு குறையாக இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டியது தான் எங்களை போன்ற தமிழ் ழகரப்பணி மன்றத்தை சார்ந்தவர்களுடைய ஒரு தொண்டாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் ஒவ்வொரு எழுத்தாக பார்ப்போமானால் தமிழ் எழுத்துகள் மொத்தம் 247. இத்தனை எழுத்துகளில் 8 எழுத்துகள் தான் நமது பயிற்சிக்கு தேவை. 8 எழுத்துக்களை பயிற்சி செய்தால் அதன் தொடர்புடைய அனைத்து எழுத்துகளுமே பிழையின்றி உச்சரிக்கப்படும். அந்த 8 எழுத்துக்கள் யாவை என்றால் ல என்று சொல்லக்கூடிய இயல்பு லகரம். ஒவ்வொரு எழுத்துக்கும் தமிழிலே பெயர் இருப்பது தெரியும், பெரியவர்களுக்கு தெரியும். மாணவர்களுக்காக சொல்கின்றேன். ல என்பதை லகரம் என்று பெயரிட்டு அழைக்கின்றோம். அந்த இயல்பு லகரம், அடுத்து பொது லகரம், மூன்றாவது சிறப்பு ழகரம், அடுத்து இடையின ரகரம், அடுத்து வல்லின ரகரம், அடுத்து தன்னகரம், அடுத்து ரன்னகரம், டன்னகரம் என்று இந்த சொல்லும்பொழுது ஏதோ நகரம்னு ஒரு சிரமமாக தெரியும். ஆனால் கற்றுக்கொண்டோமானால் மிக எளிதாக இருக்கும். இவை அத்தனைக்குமே உச்சரிப்புக்கு முதன்மையாக இருப்பது அல்லது அடிப்படையாக இருப்பது நம்முடைய நாக்கு தான். இந்த நாவை வாயின் உட்புறமாக இருந்து முன்புறத்திலிருந்து பின்னால் செல்ல 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 ஒவ்வொரு ஒலியும் பிறக்கின்றன. அதை நாம் படமாக வடித்து எளிதாக மாணவர்களுக்கு கற்பிக்கலாம். எடுத்துக்காட்டாக முதலாவது எழுத்து இயல்பு லகரம். அப்போ இந்த இயல்பு லகரம் என்று சொல்வதற்கு ஒரு சொல் சொல்கிறேன், அதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். பல், கல், சொல், நில், இதையெல்லாம் இருக்கக்கூடிய இந்த இல் இருக்கின்றதே, அதில் புள்ளி இல்லாமல் எழுந்தால் மெய்யெழுத்தாக இருப்பது இல். அதை ல என்று சொல்லும் பொழுது அது இயல்பு லகரம். இது எவ்வாறு உச்சரிப்பது? நம்முடைய நாவின் நுனியை முன்மேற்பல்லின் முன்புறமாக வைத்து சற்று அழுத்தி ல என்று ஒலிக்க லகரம் பிறக்கும். இதுதான் ல பிறக்கக்கூடிய விதம். அப்போ நாவை நுனியில் வச்சா போதும். மேற்பகுதி, உடலினுடைய வாயினுடைய மேற்பகுதிக்கு அதனுடைய மேற்கூரை என்று சொல்லுவோம். அதற்கு அருமையான பெயர் தமிழிலே அன்னம். அன்னம். அந்த அன்னம் என்று சொல்லும் பொழுதே உங்களுக்கு சற்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமது நாவை மடித்து நடுவில் வைத்து சொன்னால் அது அன்னம், நுனியில் வைத்து சொன்னால் அதுவே மாறிவிடும். அன்னம் என்றால் உங்களுக்கே தெரியும், அன்னம் என்றால் ஒரு வகை பறவை, மற்றொன்று சோறு. இந்த 2 பொருள் கொடுத்தோடு. எனவே அன்னம் என்பது வாயின் மேற்கூரை பகுதி. அடுத்து இந்த இயல்பு லகரத்தை பயிற்சி செய்வதற்கு எங்களுடைய மன்றத்திலே பயிற்சி சொற்கள், பயிற்சி சொற்றொடர்கள், அடுத்து திருக்குறள், அடுத்து பாரதியாரினுடைய ஔவையாரினுடைய ஆத்திச்சூடி, பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி, அதோடு எனது நன்மொழிகள் என்று அனைத்தையுமே சேர்த்து ஒரு எழுத்துக்கென்று தனி பயிற்சியாக கொடுக்கின்றோம். இதை மாணவர்களெல்லாம் இப்பொழுது நான் வெளியிட்டிருக்கக்கூடிய தமிழ் மலர் நூலிலே பார்த்து கூட கற்று தெரிந்து கொள்ளலாம், எளிதாக இருக்கும். எனவே நாவை நுனியில் வைத்தால் ல என்ற ஒலி பிறக்கும். அடுத்து இதற்கு சொற்கள் எல்லாம் சொல்லலாம். நிறைய சொற்கள் பயிற்சிகள் இருக்கின்றன. இப்பொழுது நான் சொன்னது போல பல், கல், சொல், நில் என்பதெல்லாம் இது தவறாக வராது. அநேகமாக எல்லோருக்கும் இதை அதிகமாக தவறாக யாரும் உச்சரிப்பதில்லை. எனவே தான் இதற்கு பெயரை பார்த்தீர்களானால் இயல்பு லகரம். ஏனென்றால் இயல்பாக வரக்கூடிய ஒலி இது. ஆகையினால் இதற்கு இயல்பு லகரம் என்ற பெயர் வந்தது. அடுத்தாற்போல் நம்முடைய நாக்கை சற்று தள்ளி பின்னே கொண்டு போவோம். நடுவிலே வைத்து, அன்னத்தின் நடுவில் வைத்து ல. இப்போ பாருங்கள், இது மாதிரி நடுவில் அன்னத்தை நான் வைக்கிறேன். அன்னத்தில் என்னுடைய நாவை ல. ல என்று சொல்லுவது நாவை நடுவில் வைப்பதால் பொது லகரம். அது பொது லகரம். இந்த ல தான் இப்பொழுது நம்முடைய நான் பயிற்சி நான் கண்கூடாக பார்த்த மட்டில் மாணவரிடம் அதிகமாக சிரமப்பட்டு பிழையாக வரக்கூடிய ஒலி இந்த ஒலியாகத்தான் இருக்கிறது. சிறப்பு ழகரம் கூட லகுவாக நாக்கை உள்ளே மடித்து விடுகிறார்கள். எங்கே தமிழ் சொல் நாக்கை உள்ளே மடித்து தமிழ் என்று சொல்லிவிடுகிறார்கள். மழை சொல்கின்றார்கள், பழம் சொல்கின்றார்கள். ஆனால் கொஞ்சம் சிரமப்படுவது இந்த பொது ழகரம்தான். நாக்கை நடுவில் வைத்து சொல்லுவது சற்று பயிற்சி தேவை. அப்படி சொன்னால்தான் அந்த பொருள்கள் எல்லாம் சரியாக இருக்கும், சொற்கள் சரியான பொருளை தரும்.
இது எடுத்துக்காட்டாக நான் இது மாணவர்களிடம் இந்த கேள்வி கேட்பது உண்டு. எங்கே சென்றாலும் உங்கள் வீட்டில் என்ன குழம்பு நேற்று என்றால் ஒரு பையன் சாம்பார் என்பான், இன்னொரு பையன் புலிக்குழம்பு என்பான். அப்போ புலிக்குழம்பு என்றவுடன் நான் கேட்பேன், ஏனடா உன் தந்தை நேற்று காட்டிற்கு சென்று புலியை வேட்டையாடி கொண்டு வந்து அம்மாவிடம் கொடுக்க அம்மா புலியை குழம்பாக வைத்தார்களா? புலிக்குழம்பு என்றால் அந்த வகுப்பே ஒரே சிரிப்பில் ஆழ்ந்துவிடும். எனவே அந்த புலி என்று சொல்லும் பொழுது இயல்புலகரம் அங்கே வந்து விடுகிறது. புலி என்றால் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது தான், காட்டில் இருக்கக்கூடிய விலங்கு, நமது நாட்டினுடைய தேசிய விலங்கு, நாட்டு விலங்கு, அதுதான் புலி. ஆனால் அது எப்படி சொல்ல வேண்டும்? நாக்கை நடுவில் மடிக்கும் பொழுது புலி, அப்போ நிறுத்தித்தான் சொல்ல வேண்டும். ஒரு மொழியை பிழையின்றி பேச வேண்டுமானால் சற்று நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்தித்தான் ஆக வேண்டும். எந்த மொழியாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், எந்த மொழியானாலும் சரியான உச்சரிப்புக்கு வர வேண்டுமென்றால் சற்று நிறுத்தி வேண்டிய இடத்தில் நிறுத்தி ஆக வேண்டும். அப்போ புளி என்று சொல்வதற்கு புளி என்று சொல்ல நாக்கை நடுவில் மழித்து சொன்னால் புளி என்று வரும். அப்போ புளி குழம்பு, அது சிறப்புழகரம், நாக்கு உள்ளே போய்விடுகிறது, குழம்பு, அதற்கு நான் அடுத்து வருகிறேன். அப்போ புளி குழம்பு. இந்த பயிற்சி சரியாக செய்யவில்லை என்றால் எப்படி இந்த சொற்கள் எல்லாம் வரும்? சரியாக வரும். எடுத்துக்காட்டாக மழை திரண்டு வருவது வெள்ளம். இதை நான் சிறிய பாட்டாகவே போட்டு மாணவர்களுக்கு சொல்வேன். மழை நீர் திரண்டால் வெள்ளம், மழை நீர் திரண்டால் வெள்ளம், வெள்ளம் என்று சொல்கின்றாய், அது கரும்பு தந்திடும் வெள்ளம், கரும்பு தந்திடும் வெள்ளம். ழகரம் ழகரம் ழகரம், ழகரம் தமிழின் சிகரம் என்று உணர வேண்டிய நேரம். ழகரம் 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 என்று ஒவ்வொரு எழுத்துக்குமே இந்த பாடல் மூலம்தான் மாணவர்களுக்கு. ஏனென்றால் பாரதி சொன்னார், பாட்டை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்று. எனவே நான் பாட்டின் மூலம் பாடங்களை எளிதாக கற்பிக்கக்கூடிய ஒரு முறையை கையாள்பவன். சரி, இப்பொழுது திருக்குறள் சொல்ல வேண்டும். ஒரு மாணவன் நேற்று ஒரு திருக்குறள் போட்டியில் ஒரு மாணவன் சொல்கின்றான், எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு என்று. நீ யாரடா விளக்குற, எந்த கூட்டத்தை விளக்குறேன்னு நான் கேட்டேன். இது ஒரு சிரிப்பு நகைச்சுவையாகிறதெல்லாம். அப்போ நாம் பேசக்கூடிய மொழி பிறர் பார்த்து சிரிக்கக்கூடாது. மொழியில் பிழை ஏற்பட்டால் பொருள் மாறும், அதனுடைய அழகு அழியும், பிறர் பார்த்து நகைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே எந்த பிழையும் விடவே கூடாது. அதற்கு நாங்கள் சொல்லும் வகுப்பிலே அறம் ஒரு பிழை பொறுக்கும், அன்னை இருபிழை பொறுப்பாள், தண்ணீர் 3 பிழை பொறுக்கும், தமிழ் ஒரு பிழையும் பொறுக்காது. அப்படி பார்த்தால் இப்போ நம்ம பிழையை அள்ளலாம், வண்டியில் அள்ளலாம், எதில் வேணாலும் அள்ளிட்டு போகலாம். அவ்வளவு பிழை, தாங்க முடியாத பிழை. இதற்கு காரணம் என்ன என்று கவிஞர்கள் கூடி நாங்கள் ஆய்ந்தோம். ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே உச்சரிப்பு பிழைகள் திருத்தப்படவில்லை. ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் இந்த ழகரத்தை கற்றுக்கொண்ட வகுப்பு 5ஆம் வகுப்பு, என்னுடைய வயது 11. இப்பொழுது என்னுடைய அகவை வயது என்பதை நான் அகவை என்று தான் குறிப்பிட வேண்டும். என்னுடைய அகவை 73. 62 ஆண்டுகளுக்கு முன்பே நான் இதை படித்தவன். அப்பொழுது ஆசிரியர்கள் எப்படி கற்றுக் கொடுத்திருப்பார்கள் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்று ஆசிரிய பெருமக்களே, உங்களிடம் குறை இருந்தால் பிழையை தயவுசெய்து திருத்திக் கொள்ளுங்கள். பிழை இருக்கும், குறையில்லாத மனிதன் இல்லை. நம் குறைகளை திருத்திக் கொள்வதுதான் சிறந்தது. எனவே எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்று நேற்று அடையாறு திருக்குறள் சங்கம் நடத்திய திருக்குறள் போட்டியிலே துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நான் அந்த மாணவர்களை திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனவே விளக்கு என்று சொல்லும் பொழுது அது விளக்கு, விளக்கு என்று சொல்லும் பொழுது விளக்குவது. அப்போ பாருங்கள், பொருள் மாறிக்கொண்டே போகும். இது பொதுழகரத்திற்கு. அடுத்து நாம் தமிழுக்கே சிறப்பானது. தமிழ் என்று சொல்ல வேண்டுமென்றால் ழகரம் வேண்டும், மொழி என்று சொல்ல வேண்டுமென்றால் ழகரம் வேண்டும். நாம் தினமும் பேசக்கூடிய சொல், அனைவர் வாயிலிருந்தும் வரக்கூடிய சொல், ஒரு முறையேனும் வரும், பல முறையும் வரும். அந்த சொல் எது தெரியுமா? அழகு. தமிழ் மொழி அழகு. இதில் அடுத்து நமக்கு எல்லாருக்கும் நாட்டில் தேவைப்படுவது மழை. இதை பற்றி தமிழ் மொழியை நீக்கி இந்த அழகு மழையை பார்ப்போம். அப்போ அழகு என்ற சொல்லை இப்பொழுது அதிகமான தமிழ் மக்கள், மாணவர்கள், சில ஆசிரியர்கள் உட்பட எவ்வாறு உச்சரிக்கின்றார்கள்? அழகு. இந்த அழகு என்று சொல்வது இயல்புலகரம்.
பலர் அல்லது சிலர் அழகு நாக்கை சற்று மடித்து பொதுலகத்து போய்விடுகிறார்கள். இது இரண்டுக்கும் பொருள் பார்த்தால் நாம் இப்படி பேசலாமா என்ற கேள்வி நமக்குள்ளேயே எழும். அழகு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பறவையினுடைய மூக்கு. அழகு எனும் சொல் அழகு, அழகு எனும் சொல் அழகு, அழகு என்று சொல்கின்றாய் அது பறவையின் மூக்கே அழகு, பறவையின் மூக்கே அழகு, ழகரம் ழகரம் ழகரம். அந்த சொல்லை திருத்துவதற்கு இந்த பாடலுடைய தொடர்ச்சி அது. அடுத்தாற்போல் அழகு என்றால் பெட்டைக்கோழி என்று அகராதியிலே பொருள் இருக்கின்றது. பொது அழகரம் போட்டால் அழகு என்றால் பாருங்கப்ப, ஒரு மாணவி பேசிக்கொள்கிறார், ஏய் இன்றைக்கி நீ போட்டிருக்க இந்த தோடு ரொம்ப அழகாக இருக்குடிங்கிற ஒருத்தி, அழகாக இருக்குங்கிற இன்னொருத்தி. என்ன பொருள் பாருங்கள். அப்போ அழகாக இருக்கிறது என்று சொல்வது இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு பொருள் மாறி எவ்வளவு ஒரு தமிழினுடைய அழகே சிதைகிறது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இதை எப்படி உச்சரிப்பது? நாக்கை மடித்து விட்டால் எங்கும் தொட வேண்டியதில்லை, அன்னத்தை தொட வேண்டியதில்லை. நாவின் நுனியை உள்மடித்து நன்றாக மடித்து நிறுத்தி சொன்னால் ழ என்ற ஒரு ஒலி, சிறப்பான ஒலி பிறக்கும். அப்போ ழ என்பது நாக்கை மடித்து சொல்ல வேண்டும். அப்போ அழகு. அதுபோன்று பல சொற்களையும் சொல்லிக்கொண்டே வரலாம். நான் ஏற்கனவே பிழையை பற்றி சொன்னேன். அதே போல் தான் மழையும். மழை என்பதை ஐயோ மழை வந்துருச்சு, ஐயோ மழை வந்துருச்சு, எங்கு பார்த்தாலும் நாடு முழுக்க அதே ஒலி தான் கேட்கிறது. மழை வந்துருச்சு மழை வந்துருச்சுன்னு. உடனே மாணவர்களை கேட்பேன், ஏப்பா மலை எங்கிருந்துப்பா வரும்? மலை எப்படி நகர்ந்தால் வரும்? மலை என்பது என்ன? ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை அமைப்பு, உயரமான அமைப்பு, அது நிற்கக்கூடிய அமைப்பு, நிலையான அமைப்பு. அது பெறப்பட்டு வருமா நம்மகிட்ட? மழை வந்துருச்சுன்னு சொல்கிறியே, யோசிச்சு பாரியா என்று சொல்லும் பொழுது தான் அவர்களுக்கு புரிகின்றது. ஆம், மலை என்று சொன்னால் ஆங்கிலத்தில் மவுண்டன். அவர்களுக்கு சொல்லும்போது சில பள்ளிகளில் ஆங்கில சொற்களையும் சொல்ல வேண்டியிருக்கு. மழை என்று சொல்லுவது ரெயின்னா அவங்களுக்கு எளிதாக தெரிந்து விடுகிறது. எனவே அந்த சிறப்பு ழகரத்தில் அவ்வாறு பிழை ஏற்படும் பொழுது இந்த ழகரத்தினுடைய சிறப்பை சொல்வதற்கு மகாகவி பாரதியார் நம்முடைய தமிழ் மொழி வாழ்த்து என்ற ஒரு அருமையான பாடலை படைத்திருக்கின்றார். எனக்கு உள்ள வேதனையெல்லாம் உள்ளபடியே சொல்கின்றேன். எத்தனையோ இடங்களில் பார்க்கிறேன். பள்ளிகளிலும் இதை கேட்க முடியவில்லை, கல்லூரியிலும் கேட்க முடியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்லுவதற்கு கூச வேண்டியதில்லை. தமிழ் மன்றங்களில் கூட்டங்களில் கூட இந்த பாரதியாருடைய அருமையான தமிழ் மொழி வாழ்த்து பாடலை கேட்க முடியவில்லை. 29 ழகரம், இந்த சிறப்பு ழகரத்தை 29 ழகரத்தை உள்ளே திணித்து அப்படியே ஒரு தேனினும் இனிய ஒரு பாடலாக பாரதி கொடுத்திருக்கின்றார். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமளந்ததனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே, வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே என்று பாடினால் எவ்வளவு இனிமையாக இருக்கும், எவ்வளவு ஊக்கமாக இருக்கும், எவ்வளவு உணர்வோடு இருக்கும். இதையெல்லாம் நான் பள்ளிகளிலும் கல்லூரியிலும் கற்பித்து ஒரு கல்லூரியிலே நிலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் 1000 மாணவிகள் இதேபோல் ஒரே குரலாக எழுப்பி கையை உயர்த்தி என்னிடம் பயிற்சி பெற்றிருக்கின்றார்கள். தமிழ் பற்றி பேசுகிறோம், சரியான உச்சரிப்பு, ழகரம் லகரம்லாம் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு வார்த்தையில் சின்ன விஷயம்தான் நம்ம பார்க்கும்போது அதோட அர்த்தமே மாறுது அப்படிங்கிறது நீங்கள் இப்போ சொல்லும்போது கண்டிப்பாக நேயர்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். தமிழ் அதோட சிறப்புகள்னு நம்ம நிறைய பேசும்போது தனித்தமிழ் பற்றியும் பேசணும். அது எல்லாத்துக்கும் முன்னாடி திருக்குறளோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள் சார். திருக்குறளில் என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு? இன்றைக்கி இருக்கிற நடைமுறை வாழ்வியலுக்கு திருக்குறள் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இருக்கு? இப்போ திருக்குறளானது
என் திருவள்ளுவரால் ஒரு வாழ்வியல் நூலாக படைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒரு எழுச்சி கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் மிக அருமையாக ஒரு 2 அடியிலே குறள் வெண்பா வடிவத்திலேயே அதை அமைத்திருக்கின்றார். திருக்குறள் கற்க திருக்குறள் கற்க திருக்குறள் கற்க திரு. மிக அருமையான ஒரு குறள் வெண்பா இது. திருக்குறள் கற்க திருக்குறள் கற்க திருக்குறள் கற்க திரு என்றால் 3 முறை ஏன் சொன்னார் திருக்குறள் கற்க திருக்குறள் கற்க என்று சிந்திக்கும் பொழுது நம்முடைய திருக்குறளை முப்பாலாக வடித்திருக்கின்றார்கள் நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் அவர்கள். எனவே அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் 2 பெயராலும் அழைக்கப்படுகின்றது. காமத்துப்பால் என்பதுதான் ஆரம்பத்திலிருந்து உள்ளது, சரியானது. அதை சொல்வதற்கு இப்போ மாற்றி இன்பத்துப்பால் என்று சொல்லப்படுகின்றது. இந்த முப்பாலையும் நீ படிக்க வேண்டும், கற்க வேண்டும் என்ற கருத்துப்பட ஐயா அவர்கள் எளிமையாக அந்த 3 முறை போட்டு திருக்குறள் கற்க திருக்குறள் கற்க என்று வடிவமைத்திருக்கின்றார்கள். இந்த திருக்குறளானது 7 சீர்களில், அதனுடைய எளிமைதான் அதனுடைய வலிமை. 7 சீர்களில் 2 அடிகளில் இந்த திருக்குறள் அமைந்திருப்பது முதலில் பெரிய சிறப்பு. இதை நான் திருக்குறளில் அதனுடைய சிறப்பை நான் இவ்வாறாக ஒரு 4 வரிகளுக்குள், உங்கள் பெயர் அமைந்த திரைப்படத்தில் தான் வருகின்றது அந்த பாடலுடைய மெட்டு. 2 அடிகளுக்குள் எத்தனை சிந்தனை, 2 அடிகளுக்குள் எத்தனை சிந்தனை, 2 அடிகளுக்குள் எத்தனை நீதி, 2 அடிகளுக்குள் எத்தனை நீதி, 2 அடிகளுக்குள் எத்தனை விளக்கம், 2 அடிகளுக்குள் எத்தனை விளக்கம், 7 சீர்களுக்குள் எத்தனை அழகு, 2 அடிகளுக்குள் எத்தனை சிந்தனை, ஐயனே மெய்யனே. இது அந்த திருக்குறளுடைய பெருமையை இது இந்த சுருக்கமான 4 வரிகளிலேயே நான் சொல்லியிருக்கிறேன். 2 வரிகளில் அருமையான சிந்தனை, 2 வரிகளில் யாரும் சொல்லாத அல்லது மற்றவர்கள் சொல்லியிருந்தாலும் அதைவிட சிறப்பான நீதி, 2 வரிகளில் வாழ்வியல் விளக்கம், 7 சீர்களில் அழகோடு அந்த குறளை அமைத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு மொத்தமாக சேர்த்து பெரிய விளக்கத்தை இந்த 4 வரிகளில் கொடுத்திருக்கேன். இப்பொழுது இந்த திருக்குறளை கற்பிக்கும் பொழுது அல்லது ஒவ்வொருவரும் படிக்கும் பொழுது வாசித்துத்தான் நாம் படிக்கிறோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, எல்லாவற்றிலும் உச்சரிப்பு இருக்கிறது. அகர முதல் எழுத்தெல்லாம் சொல்ல அதை விட்டு நம்ம இப்போ குறளுக்கு வர்றோம். இதையே நாம் என்னுடைய சிந்தனை, நாம் திருக்குறளை பாட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வலியுறுத்துதல். எப்படி பாட வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், எளிய ஒரு மெட்டிலே நான் ஒரு மெட்டிலே பாடி காண்பிக்கின்றேன், குழந்தைகள் அப்படியே பின்பற்றினார்கள். இது என்னை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது எங்கே என்று கேட்டால், வட அமெரிக்காவில் வெர்ஜீனியா மாநிலத்தில் அமெரிக்க தமிழ் பள்ளியில் நான் திருக்குறளை கற்பிக்கும் பொழுது உள்ளே வகுப்பிற்கு சென்றேன். வணக்கம் என்றார்கள். அமருங்கள் என்றேன். உடனே நான் திருக்குறளைத்தான் பாடினேன். அதை அப்படியே உச்சரிப்பு பிழை இருந்ததை தவிர இப்பொழுது நான் பாடக்கூடிய அதே மெட்டிலேயே இந்த 10 குறளையும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் பிள்ளைகள் பாடியதை கேட்டு நான் உண்மையிலேயே அன்று அடைந்த இன்பத்திற்கு வேறு எல்லையே இல்லை. அந்த மெட்டு எளிய மெட்டு தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை, கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இப்படியே நான் 1330 குறட்பாக்களையும் பாட முடியும். இதுதான் ஒரு எளிய மெட்டு. இப்படி ஒரு 10 குறட்பாக்களை மெட்டிலே பாடுவதை அப்படியே திருப்பி பாடினார்கள். இப்பொழுது இதையே தான் நம்முடைய மாணவர்கள் அனைவருக்குமே இங்கே நான் என்னுடைய பயிற்சியிலே திருக்குறளை கற்பிக்கும் பொழுது மெட்டிலை பாடி அனைவரும் பாடுவார்கள். இது ஒரு முறை. ரெண்டாவது,
இப்பொழுது ஆங்கில வழியிலே நிறைய மாணவனுடைய ஈர்ப்பு சென்று விட்டது, பெற்றோருடைய ஈர்ப்பு அதைவிட சென்று விட்டது. எனவே அவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று இப்பொழுது ஒரு புதிய முறையினை கையாண்டு நேற்றுத்தான் அந்த சென்னையிலேயே திருக்குறளை ஆங்கிலத்தில் ஒப்புவிக்கக்கூடிய போட்டியும் நேற்று அடையாறு திருக்குறள் சங்கம் நடத்தி இருக்கின்றது. இப்போ எடுத்துக்காட்டாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. As A is the first of all letters, so the eternal God is first in the world. இது ஆங்கிலத்தில் உள்ள உச்சரிப்பு. இதில் ஒரு திருத்தமம்மா என்னவென்றால் as A is the first of all letters என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அத்தனை ஆங்கில நூல்களிலும். நான் அதை ஏற்றுக்கொள்ளவும் நல்ல. திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார், உலகிலேயே முதல் தோன்றிய மொழி தமிழ் மொழி என்பதற்கு எந்த விதமான ஒரு கேள்வியும் கிடையாது, எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது, அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. அப்படி இருக்கும்பொழுது ஒரு 3000-3800 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஆங்கிலம், அதுவும் அந்த ஆங்கிலத்து ஒரு தனி மொழி அல்ல, நம்மளை மொழியைப் போல தனித்து நிற்கக்கூடிய மொழி அல்ல. அதை A is the first of all letters என்று சொல்வதை என்னுடைய கருத்துக்கு அது ஒவ்வாமையாக இருந்தது. எனவே தான் as a என்பது நம்முடைய தமிழ் எழுத்து, ஆங்கிலத்தில் ஒலி இருக்கின்றது. எனவே as a is the first of all letters, so the eternal God is first in the world என்று மொழிபெயர்த்து அதை சொன்னோம். அதே போல் அடுத்த குறட்பாக்களுக்கும் சொல்லலாம். ரெண்டாவது குறட்பாவை செவிச்செல்வம், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. வெல்த், ஹியரிங் இஸ் வெல்த் ஆஃப் வெல்த், தட் இஸ் ஆல்சோ தி சீஃப் ஆஃப் ஆல் வெல்த் என்பது அதனுடைய மொழியாக்கம். கேள்வி செல்வம் தான் சிறந்தது என்பதற்கு. இப்படியே குறட்பாக்களை ஆங்கிலத்தில் நடத்துவது ஒரு சிறந்த இதாக. இப்பொழுது திருக்குறளுடைய சிறப்பு என்னவென்றால், திருக்குறள் மொத்தத்தில் எடுத்து பார்த்தோமானால் எந்த மதத்தையும் சார்ந்ததல்ல. முதலாவதாக அதைத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்போ எங்கே பார்த்தாலும் மத சண்டைகள் தான். மதத்திற்குள் அடங்கியது தான் சாதி. எனவே மதமோ சாதியோ திருக்குறளுக்கு கிடையாது. பெரியார் அவர்கள் கூட சொல்லுவார், நீ எந்த மதம் என்று சொன்னால் நான் திருவள்ளுவர் மதம் என்று சொல் என்று சொல்லுவார் பெரியார். நீ எந்த சாதி என்று கேட்டால் நான் குறள் சாதி என்று சொல் என்று சொல்லுவார் பெரியார். அப்படி சொல்லி அவர் சொல்லியது போல மதமோ சாதியோ இல்லாத ஒரு நூல் நம்முடைய திருக்குறள். முதலாவதாக அதனுடைய பெரிய சிறப்பு. எனவே எந்த மதத்தினர், உலகத்தில் உள்ள எந்த மதத்தினரும் இதை ஏற்றுக்கொள்வார்கள், எந்த மதத்தையும் சார்ந்ததல்ல. முதலாவதாக திருக்குறளுடைய மற்றொரு சிறப்பு 2660 வரிகளை கொண்டிருந்தாலும், அடிகளை கொண்டிருந்தாலும், எந்த ஒரு இடத்தில் கூட தமிழ் என்ற சொல்லை திருவள்ளுவர் அவர்கள் பயன்படுத்தவே இல்லை. அது அதனுடைய தனி சிறப்பு. எனவே தான் உலகில் பல மொழிகளாலும் நம்முடைய திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றது. அதே திருக்குறளின் பெருமைகள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அது ஒரு சிறந்த வாழ்வியல் நூல் என்பதுதான் எல்லோரும் பின்பற்றி வாழ்வதற்கென்று வாழ்நாளில் கடைப்பிடிக்க வேண்டிய அத்தனை நெறிமுறைகளையும் முப்பாலிலுமே அவர் வகுத்திருக்கின்றார் திருவள்ளுவர் அவர்கள். அறத்துப்பாலிலே அறம் சார்ந்தது, பொருட்பாலிலே முழுமையாக அரசாட்சி, ஆளுமை இவைகளை பற்றி வந்தாலும் கூட அதில் எல்லா விதமான கருத்துக்களும் வருகின்றன. அடுத்து இன்பத்துப்பாலானது உண்மையான ஒரு இன்பம், காதல் இன்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அதில் வடித்திருக்கின்றார்கள். அதை நாம் காமத்துப்பால் என்று சொல்வதால் அது தவறு ஒன்றுமில்லை. காமம் என்பதே இன்பம் என்ற பொருள்தான் படுகின்றது அறிஞருடைய வாக்கு. எனவே திருக்குறளை இதை மாணவர்களுக்கு எளிதாக திருக்குறளை தினமும் படி, தினமும் நீ நட அதன்படி, தரத்தில் உயர்வாய் படிப்படி, தரணியில் அடைவாய் முதற்படி என்ற ஒரு பாடலின் மூலம் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி திருக்குறளை பாட வைத்து கொண்டிருக்கிறோம். போட்டிகளெல்லாம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். தினம் ஒரு திருக்குறள் என்ற ஒரு கருத்தினை நான் வலியுறுத்தி வருகின்றேன். தனித்தமிழோட முக்கியத்துவம் பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். உங்களோட கருத்துக்கள் அனைத்தையும் எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.